with me to the book of 1 Kings chapter 18 verses 1 and 2. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களுக்கு திருப்பிக் And கொள்வோம். it came to pass after many days that the word of the Lord came to Elijah in the 3rd year, saying, Go present yourself to Ahab, and I will send rain on earth. So Elijah went to present himself to Ahab, and there was a severe famine in Samaria. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நாம் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமரியாவிலே கொடிதாய் இருந்தது. These are one of the most mightiest moves of God in the life of Elijah especially. எலியாவினுடைய வாழ்க்கையிலே மிக வல்லமையான ஒரு அசைவாக இந்த அசைவு இருக்கிறது. Two things that we cannot forget about Elijah. ரெண்டு காரியங்கள் எலியாவை குறித்து நாம் மறக்கவே முடியாது. The fire coming down and the rain pouring down. அக்கினி கீழே வருகிறது, மழை கீழே வருகிறது. And now watch what is the situation. God wants to send the rain upon his children. தேவன் மழையை தன்னுடைய பிள்ளைகள் மீது வரவழைக்க செய்கிறார். Samaria is nothing but Israel. சமரியா வேற ஒண்ணும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. The people of God are dwelling in Samaria. தேவனுடைய ஜனங்கள் சமரியாவில் இருக்கிறார்கள். They are all there in a severe famine, and God wants to remove the famine by pouring down the rain. அவர்கள் எல்லோரும் மாபெரும் பஞ்சத்தில் இருக்கிறார்கள். அந்த பஞ்சத்தை எப்படி தேவன் நீக்க போகிறார் என்றால், வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுவதன் மூலமாக பஞ்சம் நீங்க போகிறது. Every time I'm using the word rain, you got to also understand that we are metaphorically understanding towards the latter rain as well. அதாவது நான் எப்பொழுதெல்லாம் மழை என்று இங்கே பேசுகிறேனோ, நீங்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இது பின்மாறி மழைக்கு ஒப்பாகவும் நான் அதை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று. The whole land of Israel is now waiting to see the move of God. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் தேவனுடைய ஒரு அசைவுக்கு காத்திருந்து அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And God has a word for Israel, and God has a plan to pour down the rain upon his people. தேவனுக்கு அங்கே ஒரு திட்டம் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தின் அந்த ஜனங்களுக்காக மழையை தேவன் கட்டளையிட போகிறார். This is only the story. இதுதான் கதை. This is what we are going to see, how God is going to execute his plan and how Elijah was going to move under the execution of God's plan. எப்படி தேவன் இந்த திட்டத்தை நடப்பிக்க போகிறார், நடைமுறைக்கு கொண்டு வர போகிறார், எப்படி எலியாவை கொண்டு இதை செய்ய போகிறார் என்பதை பார்க்க போகிறோம். That's how simple this message is going to be tonight. இவ்வளவு எளிமையாக தான் இந்த செய்தி இன்றைக்கு உங்களுக்கு இருக்க போகிறது. The very moment God spoke to Ahab saying, Go and speak this word that I am sending the rain, Elijah goes, he finds Obadiah. அதாவது தேவன் இந்த வார்த்தை எலியாவுக்கு சொல்லி, ஆகாப் ராஜாவினிடத்திலே போய் சொல், நான் மழையை பெய்ய பண்ண போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் புறப்படுகிறான், ஒபதேயாவை சந்திக்கிறான். And now after meeting Obadiah, he is meeting Ahab, the king of Samaria, Israel itself. அதாவது ஒபதேயாவை வழியிலே சந்தித்த பிறகு இஸ்ரவேலின் ராஜாவை நேரடியாக எலியா சந்திக்கிறார். Are you all ready now? என்னோடு இருக்கிறீங்களா? Watch how Elijah speaks to Ahab. எலியா ஆகாப் ராஜாவினிடத்திலே எப்படி பேசுகிறார் என்பதை கவனியுங்கள். 18th verse. 18ஆம் வசனம். And he answered, I have not troubled Israel, but you and your father's house have, in that you have forsaken the commandments of the Lord and have followed the Baals. Now therefore send and gather all Israel to me on Mount Carmel, and the 450 prophets of Baal and the 400 prophets of Asherah who eat at the Jezebel's table. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர்கள். Execution of God's plan. தேவனுடைய திட்டத்தை அங்கே செயல்படுத்துவது. Execution of the preparation for the rain. அதாவது தேவனுடைய அந்த மழை வருவதற்கு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். God says to Elijah, Elijah, go, for I am going to send a rain on Samaria. தேவன் சொல்லுகிறார், எலியாவே நீ கடந்து செல், சமரியாவின் மீது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் மழையை கட்டளையிட போகிறேன். But Elijah is not releasing that word to King Ahab. ஆனால் எலியா தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை இன்னும் ஆகாபு ராஜாவுக்கு நேராக கூறவில்லை. Instead of releasing the message of the latter rain, he talks about the Baal and the Asherah prophets. அதாவது இந்த மழை பெய்ய தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார், மழை பெய்யும் என்று சொல்லுகிறதை காட்டிலும் அந்த பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள், ஆஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகளை குறித்து அவன் இங்கே பேசுகிறான். Hello. Hello. Before he is releasing the
word of the latter rain, he is now trying to cleanse the spiritual atmosphere upon the land of Samaria. அதாவது இந்த பின்மாறி மழை, அதாவது அந்த பஞ்சத்திற்கு பிறகு மழை வரப்போகிறது. அந்த வார்த்தை கட்டளிடுவதற்கு முன்பதாக ஆவிக்குரிய மண்டலங்களை அந்த எல்லையிலே பரிசுத்தப்படுத்துகிறான், சுத்திகரிக்கிறான். Hello? Hello. Are you receiving God's word in your life? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களா? Are you being confused? How are you going to get into the execution of the Lord's plan upon your life? எப்படி தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள் என்பதை குறித்து குழப்பமா இருக்கிறதா? Are you confused as whether I just got to believe the promise or what else I got to do? நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டுமா, இல்ல அதோடு கூட வேற ஏதாவது நான் செய்ய வேண்டுமா என்று யோசிக்கிறீங்களா? Yes, you got to do something. ஆம், நிச்சயமாய் நீங்கள் இன்னும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். What is that? என்ன அது? Let me read that verse to you. வாசிக்கிறேன் உங்களுக்கு. Very nice this verse is. இது ரொம்ப அற்புதமான வசனம். 20th and 21st verse. 20 21 வசனம். So Ahab sent for all the children of Israel and gathered the prophets together on Mount Carmel, and Elijah came to all the people and said, how long will you falter between two opinions? If the Lord is God, follow him, but if Baal is God, follow him. But the people answered him not a word. அப்படி ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கார்மேல் பர்வதத்தில் அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனும் ஒன்றும் சொல்லவில்லை. God is making something right at this place. ஒரு காரியத்தை தேவன் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார். See, Elijah carries the message of the latter rain inside him. எலியாவினுடைய வார்த்தையிலே பின்மாறி மழைக்குரிய ஒரு செய்தி இருக்கிறது. அது அவனுடைய உள்ளத்திலே இருக்கிறது. காரணம் தேவன் சொல்லி அனுப்பி இருக்கிறார். But before he is releasing that word, he is preparing. இந்த வார்த்தையை எலியா தீர்க்கதரிசி சொல்லுவதற்கு முன்பதாக அவன் ஆயத்தப்படுத்துகிறான். What is that preparation? என்ன அந்த ஆயத்தம்? He is bringing all the people of Israel and saying, you people, you have 2 opinions. இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரையும் கூட்டி அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்குள்ள 2 விதமான யோசனை இருக்கிறது. And the Jezebel prophets are trying to become opinion makers in your life. யெசபேலுடைய தீர்க்கதரிசிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிந்தனைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். And now Elijah says, you got to decide today, what are you going to follow? நீங்கள் ஒரு காரியத்தை இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் எதை பின்பற்ற போகிறீர்கள்? All right, let us pause a bit to understand about Jezebel and Ahab little bit. யெசபேலை குறித்து ஆகாபை குறித்து கொஞ்சம் நாம் இங்கே பார்ப்போம். You know, if I got to synchronize the entire context of Jezebel, I could say Jezebel was a commercial spirit. யெசபேலை குறித்து நான் சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்றால், யெசபேல் வந்து ஒரு கமர்ஷியல் ஆவி நிறைந்த ஒரு நபர். Before she came into Ahab's life, she was in a place of commercial merchandise. There was so much of business and so much of the selling of the ships and so many things like that. ஆகாபினுடைய வாழ்க்கையிலே யெசபேல் வருவதற்கு முன்பதாக ஒரு கமர்ஷியல் நிறைந்த, வியாபாரம் நிறைந்த, கப்பல்கள் வாங்குறதும் விற்கிறதுமான அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே, அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருந்து வந்தவர் தான் யெசபேல். Everything is about buying and selling and making money and being, having that society and all those things. எல்லாம் வாங்குவதும் விற்குவதும் எல்லாம் ரொம்ப சொசைட்டி ஓரியன்டட் கமர்ஷியல் விஷயங்கள் தான் நிறைய இருந்தது. And in the other side, Ahab was being anointed by God. இன்னொரு பக்கத்திலே ஆகாப் ராஜா வந்து தேவனாலே அபிஷேகிக்கப்பட்ட ஒருவன். The anointing of God does not have the commercial fragrance. அதாவது தேவனுடைய அபிஷேகத்திலே இந்த கமர்ஷியல் fragrance இல்ல பாருங்க. Now you got to understand the combination what is in the throne set by God. தேவனாலே நியமிக்கப்பட்ட அந்த சிங்காசனத்திலே எப்படிப்பட்ட காம்பினேஷன் அங்க இருக்கு பாருங்க. Commercial spirit is enticing the anointed. அதாவது தேவனாலே அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதனை ஒரு கமர்ஷியல் ஸ்பிரிட் நிறைந்த அந்த யெசபேல் வந்து என்டைஸ் பண்றாங்க. Both the spirits are
now trying to influence the people in that place. இப்பொழுது அந்த இடத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு ஆகாபும் யெசபேலுடைய ஆவி கலந்து அங்கே செயல்படுகிறது. This is happening today. இன்றைக்கு அது It நடக்கிறது. is happening in the body of Christ today. கிறிஸ்துவின் சரீரத்திலே அது நடக்கிறது. Don't imagine Jezebel spirit, something like a tall woman having a dragon eyes and having a big tail and big hair. Not that. யெசபேல் என்றால் ரொம்ப ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, ரொம்ப நிறைய முடி வச்சிருப்பாங்க, ரொம்ப வந்துட்டு வித்தியாசமா இருப்பாங்களா நினைச்சுக்காதீங்க. A sound understanding about the Jezebel spirit speaks about the commercial spirit. அதாவது ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் யெசபேலை குறித்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு கமர்ஷியல் ஸ்பிரிட். Hallelujah. Hallelujah. Are you sensing those kind of flavors in the body of Christ today? அப்படிப்பட்ட ஃப்ளேவர்ஸை நீங்க இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரத்திலே பார்க்கிறீங்களா? Are you going through that kind of a temptation in your life? The commercial thought is coming to you as well as the anointed thought is coming in you. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்ல ஒரு காரியத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறீங்களா? ஒரு சில நேரத்தில் அபிஷேகம் நிறைந்த ஒரு எண்ணம், ஒரு சில நேரத்தில் தேவனுடைய எண்ணம், மறு நேரத்தில் கமர்ஷியல் எண்ணம். Are you following what I'm trying to speak நான் today? சொல்லுகிறது நீங்க ஃபாலோ பண்றீங்களா? This was the problem in Samaria. சமரியாவிலே இதுதானே பிரச்சனை. And Elijah says, with this problem I cannot release the words of the latter rain. இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது சமரியாவிலே என்னால இந்த மழையை கட்டளையிட தேவன் சொன்னாலும் இதனால கட்டளையிட முடியாது. Amen. ஆமென். Be very careful, dear children of God. ஜாக்கிரதையா இருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. If you and I want to enter into the revival zone, எழுப்புதலினுடைய அந்த ஒரு கட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் step out of the commercial thoughts in your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கமர்ஷியல் எண்ணங்களை விட்டு வெளியே வாருங்கள். Don't think like a people of the world in the anointing what God has given to you. உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல அபிஷேகிக்கப்பட்ட நீங்கள் அந்த அபிஷேகத்திற்குள்ளாக உலக யோசனை உங்களுக்கு வந்துவிட வேண்டாம். Just think like God where God has called you. தேவனை போல எண்ணிக்கொள்ளுங்கள். எப்படி தேவனே உங்களை அழைத்தாரோ நீங்க அப்படி எண்ணுங்க. Slowly if you see that past 10 years into the body of Christ, the commercial thoughts are becoming stronger and stronger and two opinions are becoming more evident. கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் பாருங்க எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இந்த அதிகமான கமர்ஷியல் எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது நிமித்தம் இரண்டு ஒப்பீனியன்ஸ் அவர்களுக்குள்ள எப்போது இருந்து கொண்டே வருகிறது. Elijah says, I am going to destroy that. எலியா சொல்லுகிறார் நான் அதை முற்றிலுமாக ஒழிக்க போகிறேன். That is why he is calling the Baal prophets. ஆகவே தான் பிலேயாம் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அழைக்கிறான். Baal prophets are not the real problem. பிலேயாம் தீர்க்கதரிசிகள் வந்துட்டு அவங்க ரியல் பிரச்சனை இல்ல. The opinions what they are giving is the real problem. அவங்க கொடுக்கிற ஒப்பீனியன் தான் பிரச்சனை. Today don't simply pray, Lord, cut off the witchcraft doctors, cut off the sorcerers without the understanding. அதாவது புரிந்து கொள்ளுதலே இல்லாம இந்த மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் எல்லாம் நிர்மூலமாக்குங்க ஜெபம் பண்ணாதீங்க. The opinions what the world is influencing you is the real problem. அதாவது உலகத்திலே உங்களுக்கு வர ஒரு சில யோசனைகள் இருக்கு பாருங்க, உலகத்தில் இருந்து அதுதான் மெய்யான பிரச்சனை. Hallelujah. Hallelujah. Now Elijah says, bring all the opinion makers to Carmel. எலியா சொல்றாரு கார்மேல் மலைக்கு இந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் எல்லாரையும் கொண்டு வாங்க. Let us settle this now. இப்போ இத வந்து முடிச்சிடணும். Before the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக Let them see who is powerful. யார் வல்லமை உள்ளவர் என்பதை பார்க்கட்டும். Are the opinion makers powerful? ஒப்பீனியன் மேக்கர்ஸ் வல்லமையானவர்களா? Or the God of Israel is powerful? இஸ்ரவேலின் தேவன் Is வல்லமையானவரா? the commercial spirit the right spirit? கமர்ஷியல் ஸ்பிரிட் தான் ரைட் ஸ்பிரிட்டா? Or the spirit of God is to be followed with all obedience? தேவனுடைய ஆவியானவரை சகல கீழ்ப்படிதலோடு ஃபாலோ பண்ணணுமா? That is why that fight had. ஆகவேதான் அங்கே ஒரு யுத்தம் நடக்குது. Mount Carmel was not just to demonstrate the spiritual power, it is to bring a sharp edge saying God of Israel is the only powerful one in Israel. அதாவது கார்மேல் மலையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிற ஒரு இடம் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒப்பீனியன் தான் அது வந்து சரியானது, அதுதான் கடைசி, அதுதான் முற்றிலுமாக நீங்க ஃபாலோ பண்ணணும் என்பதை அங்கே வந்து காண்பிக்கிற ஒரு இடம் அது. And watch how Elijah is fighting this demonic battle. எப்படி எலியா இந்த ஒரு ஆவி
ஆவிக்குரிய இந்த ஒரு அந்தகார யுத்தத்தை செய்கிறார். See, understand this very clearly. இதை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். If you want to engage yourself into revival, we got to understand the process step by step. எழுப்புதலுக்குள்ளாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இதை நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். Number one, commercial spirit must get out of the church. Commercial spirit இந்த சபைகளை விட்டு வெளியே போக வேண்டும். Church is not a corporate office. சபை வந்துட்டு கார்ப்பரேட் ஆபீஸ் இல்ல. Prophets are not corporate prophets. தீர்க்கதரிசிகள் கார்ப்பரேட் தீர்க்கதரிசிகள் அல்ல. Don't try to follow the system of the world and make the church as a corporate office. உலகத்தினுடைய வழிகளை பயன்படுத்தி சபையை கார்ப்பரேட் ஆக்கிவிட வேண்டாம். The church must be an example and the corporate office must follow it. சபை ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்க வேண்டும். அதை கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் ஃபாலோ பண்ணணும். Number one, we got to settle that. முதலாவது இந்த காரியத்தை வந்து செட்டில் பண்ணணும். Number two, how to settle the Jezebel spirit. எப்படி இந்த யெசபேலினுடைய ஆவியின் காரியத்தை செட்டில் பண்ணுவது? How to get rid of these two opinions which is tormenting you and me today. உங்களையும் என்னையும் டார்மென்ட் பண்ணுகிற இந்த ரெண்டு ஒப்பீனியனை எப்படி வந்துட்டு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பது? Yeah, how to put that full stop. எப்படி அந்த முற்றுப்புள்ளியை வைப்பது? 36th verse. 36ஆம் வசனம். And it came to pass at the time of the offering of the evening sacrifice that Elijah the prophet came near and said, Lord God of Abraham, Isaac and Israel, let it be known this day that you are God in Israel and I am your servant and that I have done all these things at your word. அந்த பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். Hallelujah. Hallelujah. Watch how Elijah is fighting the opinion makers. எலியா எப்படி இந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ்க்கு எதிரே யுத்தம் பண்றார் என்று பாருங்க. He is not fighting with the remembrance of the rain message. அதாவது அந்த மழை வரப்போகுது என்று தேவன் சொன்னாரு, அதை மனதிலே வைத்துட்டு அவங்க யுத்தம் பண்ணல. He is not fighting with the knowledge of the two opinions or the commercial spirit. இந்த ரெண்டு ஒப்பீனியன் கொடுக்கிற இந்த காரியத்தை மனதிலே வைத்து இந்த கமர்ஷியல் ஸ்பிரிட்டை கொண்டு வராங்களே, இதை மனதிலே வைத்துக் கொண்டு யுத்தம் பண்ணல. With all this knowledge he is fighting with the word of God. இதையெல்லாம் அறிவாக வைத்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையினாலே யுத்தத்தை நடப்பிக்கிறார்கள். Today the body of Christ, we are not reading the word of God. இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய சரீரம் தேவனுடைய வார்த்தை வாசிப்பது கிடையாது. If you don't read the word of God on a day to day basis, you cannot challenge the opinion makers. தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்காமல் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களால் இந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் சேலஞ்சே பண்ண முடியாது. You cannot get rid of the Jezebel spirit. யெசபேலினுடைய ஆவியினுடைய ஆதிக்கங்களை உங்கள் எல்லையை விட்டு நீங்கள் அகற்றவே முடியாது. You cannot get rid of the thoughts of the commercial imaginations or the corporate imaginations. அதாவது இந்த கார்ப்பரேட் இமேஜினேஷன்ஸ், கமர்ஷியல் இமேஜினேஷன்ஸ் உங்களை விட்டு நீங்க அகற்றவே முடியாது. I think we got to use another word, worldly imagination. அல்லது வேர்ல்ட்லி இமேஜினேஷன்ஸ் சொல்லிக்கலாம். When we talk about corporate, we are not trying to say they are wrong. I'm trying to talk about spiritual sins. You understand what I'm அதாவது saying? கார்ப்பரேட் கமர்ஷியல் என்று சொல்லும் பொழுது நான் யாரையும் வந்துட்டு தவறா பேசல. அதை வந்து ஆவிக்குரிய ரீதியிலே சபையோடு ஒப்பிட்டு பேசுகிறேன், உலகத்தை ஒப்பிட்டு பேசுகிறேன். Hallelujah. Hallelujah. This can be only done by your strong understanding of the word of God. சரியான தேவனுடைய வார்த்தையின் புரிந்து கொள்ளுதல் இருந்தால் மாத்திரமே இதை செய்ய முடியும். You got to read the word every day. வசனத்தை ஒரு நாளும் வாசிக்கணும். You got to meditate it every day. அதை ஒரு நாளும் இங்க தியானிக்கணும். Today we stop at step 1. ஸ்டெப் 1ல இன்றைக்கு நிறுத்திடுறோம். Or we go to step 2. ஸ்டெப் 2க்கு போயிடுறோம். We don't come to step 3. ஸ்டெப் 3க்கு வர மாட்டோம். Only when we come to step 3, the temptation of the opinion makers will be cut off. ஸ்டெப் 3க்கு வந்தாதான் ஒப்பீனியன் மேக்கர்ஸ்னுடைய அந்த ஒரு டெம்ப்டேஷன் சோதனை பாருங்க முற்றிலுமா துண்டிக்கப்படும். We all will go through. எல்லாரும் இதுல தான் போறாங்க. When we pray to God, we will think, Lord, I want to live for you, I want to serve you, I want to do this, I want to do that. தேவனுக்காக வாழும் பொழுது நாம் சொல்றோம் பாருங்க, ஆண்டவரே உங்களுக்கு நான் சேவை பண்ணணும், உங்களுக்கு நான் இது பண்ணணும், உங்களுக்கு நான் அது பண்ணணும்னு சொல்றோம். Suddenly God will give a gift. தேவன் ஒரு வரத்தை கொடுப்பாரு. The very moment you receive the gift, அந்த வரத்தை பெற்ற பிறகு immediately will think, let me make it big. நீங்க யோசிப்பீங்க அதை பெருசாக்கிடுவோம். Let me make money out of it. அதிலே பணத்தை Let சம்பாதிப்போம். me establish something big. ஏதோ பெருசா வந்து துவங்குவோம். Let me build like this way. இப்படி கட்டுவோம். Let me do it that way. அப்படி செய்வோம். Where are you getting that thought from? எங்கே இருந்து அந்த எண்ணம் வருகிறது? Do you think God is
is now very focused on building all designery designery buildings. அதாவது அற்புதமான மாளிகைகளை போல கட்டடங்களை கட்டுவதிலே தேவனுக்கு இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறீங்களா? Is he giving us the gifts for that we will make money out of it? அதிலிருந்து பணத்தை சம்பாதிக்கும்படிக்கு தேவன் இந்த கிஃப்ட கொடுக்கறாரு நீங்க நினைக்கிறீங்களா? How are we getting the thought? எப்படி இந்த எண்ணம் வருது? Because the opinion makers are already convincing us. Opinion makers நம்மள ஏற்கனவே என்ன பண்றாங்கன்னா கன்வின்ஸ் பண்றாங்க. Hallelujah. Hallelujah. This you can only get rid of it by reading the word of God on day to day basis. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை வாசிப்பதன் மூலமாக தான் இதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட முடியும். Elijah says, எலியா சொல்றாரு, I have done all these things at your word. உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாகவே நான் இவைகளை எல்லாம் செய்திருக்கிறேன். Elijah was able to preserve the glory of God because he was surrounded by the word of God. எலியாவாலே தேவனுடைய மகிமையை அவன் வைத்துக்கொள்ள முடிந்தது. காரணம் அவன் தேவனுடைய வார்த்தையை வைத்துக்கொண்ட மனிதன். The very next verse it says that they destroyed all the Baal prophets. எல்லா பீலேயாம் தீர்க்கதரிசிகளை சங்காரம் செய்து போட்டார்கள் என்று வேதத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. All the opinion makers were cut off. இந்த ஆலோசனை கொடுக்கிறவர்கள், உலக ஆலோசனை கொடுக்கிறவர்கள் எல்லாம் துண்டிக்கப்படுகிறார்கள். Once it is done, அது நடந்த பின்பு, once Elijah executed the power of God against the opinion makers by the word of God, தேவனுடைய வார்த்தையின்படி ஆலோசனை, உலக ஆலோசனை கொடுக்கிற பீலேயாம் தீர்க்கதரிசிகளை துண்டித்த பிறகு 41st verse, 41ஆம் வசனம், Elijah said to Ahab, go up, eat and drink, for there is the sound of the abundance of rain. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். God spoke that verse in 18th chapter verses 1. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் இந்த வார்த்தையை எலியா தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிறார். Elijah released that word to Ahab on 41st verse. ஆனால் எலியாவோ ஆகாப் ராஜாவுக்கு 41ஆம் வசனத்திலே தான் சொல்றாரு. Hallelujah. Hallelujah. Why? Yeah. Because he got to get rid of the opinion makers. ஏனென்றால் உலக ஆலோசனை கொடுக்கிறவர்களை விட்டு அவன் விலக வேண்டும் என்பதற்காக. He got to get rid of all the Baal prophets. பீலேயாம் தீர்க்கதரிசிகள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டியது தேவையாயிருக்கிறது. He got to make the people to come into one opinion that the God of Israel is the God of all power. ஒரே ஆலோசனை தான் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாகவும் ராஜாவுக்கு இருக்க வேண்டும். என்னவென்றால் யெகோவா தேவனே வல்லமையுள்ள தேவன். That he got to dethrone all the commercial thoughts and enthrone the holiness of God. எல்லா விதமான தேவையில்லாத உலக பிரகாரமான ஆலோசனையின் எண்ணங்களை அவர்கள் சிறைப்பிடித்து அதை எடுக்க வேண்டும். தேவனை அவர்கள் சிங்காசனத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே உட்கார வைக்க வேண்டும். Only then the message of revival was released. அப்பொழுதுதான் அங்கே எழுப்புதலினுடைய செய்தி அல்லது எழுப்புதலினுடைய ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. Hallelujah. 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 How many of you are carrying the word of revival in your life? எத்தனை பேருக்கு எழுப்புதலினுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலே சுமந்து செல்லுகிறீர்கள்? Until you destroy the opinion makers, you cannot function into revival. ஆலோசனை கொடுக்கிறவர்களை அழிக்காம உங்களால் செயல்படவே முடியாது. Until you dwell in the word of God, you cannot enter yourself into the revival. தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வாசம் பண்ணாம உங்களால் எழுப்புதலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. He says, Ahab, ஆஹா, the sound of the rain is coming now. பெருமழையினுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறது. Everything which was stopping the rain is now cleared off in Samaria. எதுவெல்லாம் மழை பெய்வதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு விட்டது. Listen, கேளுங்கள். Jezebel was still there. யெசபேல் அங்கதான் இருக்கிறாங்க. Jezebel is also a metaphorical understanding of Lucifer. யெசபேல் வந்துட்டு லூசிஃபருக்கு ஒப்பாக நாம் அந்த ஒரு சிம்பலா வச்சுக்கலாம். She is still there. அவள் அங்கேதானே இருக்கிறாள். But the land is now open for revival. ஆனால் அந்த நிலமோ அந்த இடமோ எழுப்புதலுக்கு தயாராக திறக்கப்படுகிறது. Why? Because the spirit of opinion makers is now cancelled by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே ஆலோசனை கொடுக்கிற அந்த மனிதர்கள் அவர்கள் முற்றிலுமாக அந்த ஆவிகள் துண்டிக்கப்படுகிறது. That's why I say to people every time, read the word of God, meditate the word of God, dwell in the word of God, have a habit of reading and dwelling and meditating in the word of God. ஆகவே தான் நான் எப்பொழுதும் பிரசங்கம் செய்யும் பொழுது ஜனங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால்
என்றால் தேவனுடைய வார்த்தை வாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள், தேவனுடைய வார்த்தையிலே வாசம் பண்ணுங்கள். அங்கேதான் உங்களுக்கு விஷயம், அங்கேதான் உங்களுக்கு விடுதலை இருக்கிறது. It will paralyze the powers of the demonic realm around you. இருளின் அந்தகார வல்லமைகளை முற்றிலுமாக முடங்க பண்ணும் தேவனுடைய வார்த்தை. It will release you into the revival zone. எழுப்புதலினுடைய கட்டத்திற்குள்ளாக, அந்த எல்லைக்குள்ளாக உங்களை அதை கொண்டு செல்லும். Hallelujah. Hallelujah. Now where have we come? இப்போ எங்க வந்திருக்கிறோம்? We have come so far of the releasing of the revival message. ரிவைவலினுடைய செய்தியை வந்துட்டு ரிலீஸ் பண்ற இடத்திற்கு வந்திருக்கிறோம். Step number 1. ஒன்று, receiving revival inside. அதாவது எழுப்புதலை நமக்குள்ளாக முதலாவது பெறுவது. Step number 2. ரெண்டு, destroying the opinion makers. அந்த ஆலோசனை கொடுக்கிற ஆவிகளை எல்லாம் நிர்மூலமாக்குவது by the word of God. தேவனுடைய வார்த்தையை கொண்டு. Step number 3. மூன்று, declaring revival. எழுப்புதலை கட்டவிழ்க்கிறது, கட்டளையிடுகிறது. People think they have already reached revival. அவர்கள் ஏற்கனவே எழுப்புதலை அடைந்து விட்டார்கள் என்று எண்ணுகிறார்கள். No. இல்லை. We are now only in the place of declaration. இதை அறிவிக்கிற இடத்துல தான் இருக்கிறப்போ something has to be done for possession. இதை நாம் சுதந்தரிப்பதற்கு இன்னும் ஒரு சில காரியத்தை செய்யணும். 42. 42. next verse. அடுத்த வசனம். This is what I want you to understand tonight. இதுதான் நீங்க இந்த இரவு வேளையில புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். So Ahab went up to eat and drink. ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். Hello. Elijah said, Ahab, go up, eat and drink. ஆகாப் சொல்றாரு எலியாவை பார்த்து மேல போய் No. Elijah says, Ahab, go eat and drink. எலியா சொல்றாரு ஆகாவை பார்த்து மேலே சென்று நீ சாப்பிட்டு புசித்து இரு. Ahab is doing what Elijah said. எலியா சொல்லுகிறதை ஆகாப் ராஜா செய்றாரு. Now what has to come? இப்ப என்ன வரணும்? The rain has to come. மழை வரணும். What is Elijah doing? எலியா என்ன பண்றாரு? Let me read that verse. வாசிக்கிறேன். And Elijah went up to the top of Carmel. He bowed down on the ground and put his face between his knees. பின்பு எலியா கார்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து. Hello. Revival cannot come into your nation only by declaration. It will only come when you bend your knees in the presence of God. எழுப்புதல் அதை அறிவிக்கிற நேரத்திலே மாத்திரம் வராது. தேவனுடைய சமூகத்திலே உங்கள் முழங்கால்களை முடக்கி நீங்கள் பணிந்து தேவ சமூகத்திலே நிற்கும் பொழுதுதான் வரும். Elijah was not just a prophet who was just prophesying what he heard, but he was a person who was praying for what he heard. அவன் எலியா தீர்க்கதரிசி தேவனிடத்திலே கேட்கிற வார்த்தைகளை எல்லாம் அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவனாக மாத்திரம் இருந்தவன் அல்ல, தேவ சமூகத்திலே முழங்கால் படித்து பணிந்து குனிந்து ஜபிக்கிற மனிதனாகவும் அவன் இருக்கிறான். He bowed down, put his head between the knees and he prayed in the presence of God. முழங்கால் படித்து தன்னுடைய முழங்கால்களுக்குள்ளாக தன் தலையை விட்டு ஜெபம் பண்றாரு. Hallelujah. You got to do that. அத நீங்க செய்யணும். If you believe you are a prophet, நீங்க தீர்க்கதரிசி என்று நீங்க நம்புறீங்கன்னா, if you believe that God has called you for a mighty purpose, ஒரு பெரிய நோக்கத்திற்காக தேவன் உங்களை அழைத்தார் என்று நீங்க நம்புறீங்கன்னா, if you believe God is going to use you to shake the nations, உங்களை தேவன் தேசங்களை அசைக்க அழைக்கிறார் என்று நீங்க நம்புறீங்கன்னா, don't stop only by declaring the blessings and the prophecies of God, but go to your knees and pray in the presence of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனங்களை அறிவிக்கிறதை அறிக்கை செய்கிறதோடு கூட நிறுத்தி விடாமல் தேவ சமூகத்திலே முழங்கால் பணியிட்டு குனிந்து பணிந்து தேவனை தொழுது கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். The rain came down. மழை வந்தது. Hallelujah. Hallelujah. Can you see the process? அந்த process நீங்க கவனித்தீங்களா? Can you see how God of Elijah was able to use Elijah for the purpose of God's plan? எலியாவின் தேவன் எலியாவை எப்படி தேவன் அவருடைய திட்டத்திற்காக பயன்படுத்தினார் என்று பார்க்கிறீங்களா? Hallelujah. Hallelujah. This is what you God has look into your lives. உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் இதை தான் பார்க்க வேண்டும். Receiving inside is not going to change anything outside. உள்ள சில காரியத்தை பெறுவதினாலே வெளியே மாற்றங்கள் வரப்போகிறது கிடையாது. First receive inside. முதலாவது உள்ளே பெறுங்க. Then you got to fight the war inside. பின்பு யுத்தத்தை உள்ள ஜெயிக்கணும். By the word of God. தேவனுடைய வார்த்தை கொண்டு. Then you got to declare it outside. பின்பு வெளியே
அறிக்கை பண்ணணும். That is called confession. அதுதான் அறிக்கை. Then you got to kneel down. பின்பு முழங்கால் You got படியிடணும். to pray over your confession. உங்கள் அறிக்கையின் மீது ஜெபம் பண்ணணும். Then the cloud will come. பின்பு அங்கே மேகம் வரும். Then that rain will come. பின்பு அங்கே மழை வரும். Then that flood will come. பின்பு அங்கே வெள்ளம் வரும். Then your droughtness will go away. பின்பு உங்களுடைய பற்றாக்குறை, உங்களுடைய தேவை போகும். Famine will go away. எல்லா விதமான பஞ்சம் போகும். The opinion makers will go away. ஆலோசனை ஆவி படைத்தவர்கள் எல்லாம் விலகுவாங்க. You will stand as a mighty woman and mighty men of God in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே வல்லமையான மனிதனாக மனுஷியாக நீங்கள் நிற்பீர்கள். This is why we say the God of Elijah. ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம் எலியாவின் தேவன். God of Elijah. எலியாவின் தேவன். God of Elijah. எலியாவின் தேவன். God of Elijah. எலியாவின் தேவன். Pray today. இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. Read the word of God today. இன்றைக்கு வசனத்தை வாசிங்க. Don't allow the worldly thoughts into your life. உலக எண்ணத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே விடாதீங்க. Don't bring that opinion makers into your life. ஒப்பீனியன் மேக்கர்ஸ் உங்க வாழ்க்கையில விடாதீங்க. Every spirit of Baal and spirit of Asherah, cut their head off. பிலேயாமின் தீர்க்கதரிசி ஆவிகள், ஆஸ்தரோத்தின் தீர்க்கதரிசி ஆவிகளுடைய தலைகளை துண்டித்து போடுங்க. Cut them off. எடுத்து போடுங்க. Hallelujah. Hallelujah. Your life will change. உங்களுடைய வாழ்க்கை மாறும். How many are with me? எத்தனை பேர் என்னோட This இருக்கீங்க? is very important. இது ரொம்ப முக்கியம். This is very important. மிக முக்கியம். Cut their head off. தலைகளை சங்கரித்து போடுங்க. That understanding will only bring a change in your life. அந்த புரிந்து கொள்ளுதலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். Amen. ஆமென். It's very simple. ரொம்ப சுலபம் பாருங்க. God has a great plan. தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். We got to go the way God has planned it. தேவன் வைத்த திட்டத்தின்படியே நீங்க போகணும். Amen. ஆமென். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for this wonderful hour, Lord. பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். You are the God of Elijah. ஆண்டவரே, நீங்க எலியாவின் தேவன். God of Elijah. எலியாவின் தேவன். Now let me again say this to you. இன்னொரு வாட்டி சொல்றேன். The only reason the message of revival was not released by Elijah was எழுப்புதலின் செய்தி எலியாவினாலே அறிவிக்கப்படாத ஒரே காரணம் because of the enticing spirit and the spirit of God were warring together in the throne what God has given to Ahab. தேவன் ஆகாபுக்கு கொடுத்த அந்த சிங்காசனத்திலே வசீகரப்படுத்துகிற ஒரு ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். Don't think about world when you decided to follow Jesus. உலகத்தை யோசிக்க கூடாது. கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்த பிறகு you cannot even hear any sermon which approves the worldly thoughts as well as godly thoughts. உலக பிரகாரமான எண்ணத்தையும் தேவனுடைய எண்ணங்களையும் அப்ரூவ் செய்கிற எந்த பிரசங்கத்தையும் கேட்க கூடாது. We are not using God to be happy in the world. We are using God to decree God to the world. That's only the purpose. தேவனை கொண்டு உலகத்திலே நாம் நன்றாய் இருக்கும்படிக்கு, அதாவது தேவனை கொண்டு உலகத்திலே நன்றாய் இருக்க நாம் சொல்லல, தேவனை கொண்டு இந்த உலகத்திலே அவரை வந்துட்டு பிரதிபலிக்க இருக்கிறோம். Be very careful. ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. Be very careful. ஜாக்கிரதையா இருக்கணும். God wants us to engage into revival. எழுப்புதலுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்படிக்கு தேவன் விருப்பப்படுகிறார். It's up to us. நம்மிடத்தில் தான் இருக்குது. To get in. அதற்குள்ளாக செல்லுவது. Let us pray. ஜெபிப்போம். Father God, we thank you for this wonderful hour. இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி அப்பா. I pray and I bless you, children of God. இந்த பிள்ளைகளை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். Lord, I thank you, Lord, that you have released this word in our lives. இந்த வார்த்தையை எங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி. That we have to get rid of the opinion makers. ஆண்டவரே, ஆலோசனை கொடுக்கிறவர்கள் எங்கள் வாழ்க்கையிலே அவைகளை விட்டு நீங்கணும். We have to dwell in the word of God. உங்க வார்த்தையிலே நாங்கள் வாசம் பண்ணணும். And we have to decree the word of God. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கை பண்ணி கட்டளையிடணும். Finally, கடைசியாக we got to bend our knees and pray for what you have spoken into our hearts. எங்களுடைய முழங்கால்களை படியிட்டு உங்களுடைய திருச்சமூகத்தில் நாங்கள் பணிந்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை கொண்டு நாங்கள் ஜெபிக்கணும். Lord, I pray that you will enhance us to get into this lifestyle. இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல எங்களை நீங்க
வல்லமையாய் பயன்படுத்துங்க. I give you the glory, I give you the honor, I give you all the praise. உங்களுக்கு துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். Let your name be glorified and magnified, O உம்முடைய God. நாமம் மகிமைப்பட்டும் உயர்த்தப்படட்டும். In Jesus' mighty precious name we pray. இயேசுவின் வல்லமையின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Bless the Lord of my soul, all that is within me. Bless his holy name. Bless the Lord of my soul, and forget not all his benefits. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.